சிறுதுளி பெருவெள்ளமாக மழை நீரை கொண்டு குளங்களை நிர்மாணித்த மனிதன் விவசாயம் உள்ளிட்ட நாளாந்த தேவைகளை அவற்றினூடாக சிறந்த முறையில் முன்னெடுத்துள்ளார். எனினும் எதிர்கால சந்ததியினரின் வளமான எதிர்காலத்திற்கு ஆரம்ப காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குளங்கள் கவனிப்பாரற்ற நிலையில் தற்போது சேதமடைந்து காணப்படுவது கவலைக்குரியது. முல்லைத்தீவு தட்டாமலை குளத்தின் தற்போதைய நிலையே இது. தட்டாமலை கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தினை தமது வாழ்வாதார தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். தட்டாமலை குளத்தினை நம்பி சுமார் 100 ஏக்கருக்கும் அதிகமான காணியில் விவசாயம் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு தட்டாமலை குளமானது உடைப்படுத்தமையால் குளத்தில் நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமது விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குளம் அந்த நாங்கள் மீள்குடியேற்றம் வந்த காலத்திலேயே பெருமழை காரணமாக குளம் முறிவடைந்து எங்கள் குளம் புனரமைப்பு செய்து தரப்படவில்லை. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஏமாந்தார்கள். எங்கள் குளம் இன்று வரை அது திருத்தி அமைக்கப்படவில்லை. விவசாயம் வீணாக போய்விட்டது. இந்த குளம் நாங்கள் முன்கூட்டிதான் உடப்படுத்தது இன்னும் கட்டவில்லை. அப்ப நாங்கள் பாதிக்கப்படுறோம். வெள்ளாமை நம்ம மழையும் தான் செய்யலாம், கொடுத்தாலும் செய்யல. அதனால இதை கட்டுத்தல் தாமிடம் கட்டுக்கொள்ளும். வடக்கின் வசந்தம் செயற்திட்டத்தில் 3360 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்ப்பாசன வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையை ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மில்லியன் கணக்கான தொகை ஒதுக்கப்பட்ட நிலையில் தட்டாமலை குளம் இதில் உள்வாங்கப்படவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். குளம் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதனால் கடந்த 3 வருடங்களாக மழை நீரை மாத்திரம் நம்பி பெரும் போக விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குளத்தின் புனரமைப்பு தொடர்பில் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போதிலும் உயர் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அதனை சரிவர நிறைவேற்றவில்லை என்பதே பிரதேச மக்களின் அங்கலாய்ப்பாக இருக்கின்றது.